எந்த பெண் சிறந்த மனைவியாக இருப்பாள்? 3 பெண்கள், ஒரு இளைஞன். யாரை தேர்வு செய்வது? ஒரு பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள். ஒருவர் அற்புதமான புத்திசாலி. ஒருவர் ஆழ்ந்த இரக்கம் கொண்டவர். அந்த இளைஞன் யாரை திருமணம் செய்ய வேண்டும்? மன்னர் விக்ரமாதித்யா கொடுக்கும் பதில். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது பற்றி நீங்கள் நினைக்கும் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். என்னுடன் இந்த கதையை கேளுங்கள். வேதாளத்தின் இந்த புதிர் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மையை கொண்டுள்ளது. நன்கு ஆசுவாசப்படுத்தி அமைதியாக அமர்ந்து கேட்க தயாராகுங்கள். நான் இப்போது ஞானம் மற்றும் சவால்களை கொண்ட வாழ்க்கை பாடங்களை கற்பிக்கும் உலகிற்கு அழைத்துச் செல்கிறேன். முன்னொரு காலத்தில் ஆரவாரமற்ற அமைதியான ஒரு கிராமம் இருந்தது. அது பசுமையான நிலங்களாலும் உயர்ந்த தென்னை மரங்களாலும் சூழப்பட்டு இருந்தது. அக்கிராமத்தில் அருண் என்னும் இளைஞன் இருந்தான். அவன் நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் நன்னடத்தைக்கும் பெயர் பெற்றவன். அவ்வூரில் உள்ள அனைவரும் அவனை மதித்தனர். மூத்தோர் அவனை போற்றி கொண்டாடினர். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு சிறிய நெருடல் இருந்தது. அது அவன் திருமணம் பற்றியது. அவன் தன் வாழ்நாள் முழுவதும் இன்பமாக வாழ ஒரு சிறந்த வாழ்க்கை துணையை தேடினான். சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் அவனுக்கு குழப்பம் இருந்தது. அவ்வூரில் 3 பெண்கள் அவனை திருமணம் செய்ய விருப்பமாக இருந்தனர். ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒரு தனித்தன்மை இருந்தது. அது அருணுக்கு பிடித்தது. முதல் பெண்மணி அழகின் உச்சம். அவள் தன் அபரிமிதமான அழகுக்கு பெயர் பெற்றவள். அவளின் நீண்ட கூந்தல், வசீகர புன்னகை, நளினமான தோற்றம் அனைவரையும் ஈர்த்தது. அவள் பௌர்ணமி அன்று உதித்த முழு நிலவை போன்று மிளிர்கின்றவள். அவள் ஒரு அழகின் தேவதை என்பது அனைவரின் எண்ணம். அருணும் அவள் அழகை ஆராதித்தான். ஆனால் திருமண வாழ்க்கையில் அழகு மட்டும் போதுமா என்று சிந்தித்தான். 2ஆம் பெண்மணி மிக்க அறிவாற்றல் கொண்டவள். அவ்வூரில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு சிறந்த தீர்வு முறையை கண்டுபிடித்து கூறுவாள். அவளின் விரைவான கணிப்பும் சிறந்த திட்டமிடுதலும் நுண்ணறிவும் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அருணும் அவள் அறிவாற்றலை கண்டு வியந்தான். ஆனால் நுண்ணறிவு மட்டும் நல்ல திருமண வாழ்க்கைக்கு பொருந்துமா? அவன் யோசித்தான். 3வது பெண் கனிவின் பிறப்பிடம். அவள் சற்றே மாறுபட்டவள். அவள் மென்மை, அரவணைப்பு, கனிவு நிறைந்த பேச்சு இவைகளுக்கு பெயர் பெற்றவள். அவள் குழந்தைகளுக்கு உதவினாள். மூத்தோரை அரவணைத்தாள். உணவற்றவர்களுக்கு உணவளித்தாள். கிராம மக்கள் அவள் அன்பின் திருவுருவம் என்றனர். அவள் வார்த்தைகள் வெறும் உதட்டிலிருந்து வருபவை அல்ல, உள்ளத்திலிருந்து வருபவை என்று கூறினர். அருணும் அவள் கருணை குணத்தை போற்றினான். ஆனாலும் தடுமாறினான். அழகு என்னை ஈர்க்கிறது, அறிவு என்னை வியக்க வைக்கிறது, கருணை என் உள்ளத்தை குளிர்விக்கச் செய்கிறது. யாரை தேர்ந்தெடுப்பது? இத்தீர்வுக்கு பதில் காண முடியாமல் தவித்தான். எப்பொழுதும் போல் வேதாளம் விக்ரமாதித்தன் தோள்மேல் இருந்து அதன் கள்ளத்தன சிரிப்போடு இருந்தது. விக்ரமா, இந்த இளைஞனுக்கு எந்த பெண்மணி சிறந்த மனைவியாக இருப்பாள்? அழகா, அறிவா, கருணையா என்று கேட்டது. விக்ரமாதித்தன் சற்று நேரம் சிந்தித்தான். அவன் நில ஒளி கிளைகளின் மேல்படும் அந்த இருண்ட வானத்திலே சற்று நேரம் சிந்தனை செய்தபடி நடந்தான். நிறைய நேரம் யோசித்தான். இறுதியில் தன்னுடைய பதிலை கூறினான். அழகு நிரந்தரமற்றது. அது காலப்போக்கில் அழிந்துவிடும். அன்று மலர்ந்து அடுத்த நாள் வாடிவிடும் மலரை போன்றது. அறிவாற்றல் பயனுள்ளது. அறிவு மட்டுமே என்பது ஆபத்து. கூர்மையான அறிவு செருக்கை கொடுக்கும். அச்செருக்கு நிம்மதியை அழித்துவிடும். ஆனால் கருணை என்றுமே நிலைத்திருக்கும். அதுவும் காலத்தைப் போல வளர்ந்து கொண்டிருக்கும். என்றும் கருணை உள்ளம் கொண்டவர் மென்மையானவராகவும் அன்பானவராகவும் அறிவளிப்பவராகவும் இருப்பார். ஒரு கனிவான பெண் திருமணம் செய்வதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு துணையாக இருப்பாள் என்று கூறினான். எனவே நண்பர்களே, வேதாளம் இன்று மன்னர் விக்ரமாதித்யாவை ஒரு புதிய வழியில் சோதித்தது. புதையல் அல்லது ஆபத்து பற்றிய புதிர் அல்ல, ஆனால் மனித குணங்களை பற்றிய புதிர். இது ஒரு பழைய கதை மட்டுமல்ல, இது நம் சொந்த வாழ்க்கைக்கு ஒரு கண்ணாடி. எது நமக்கு நல்லது என்று சிந்திப்பதை விட எது பார்க்க நன்றாக இருக்கிறது என்று அடிப்படையாக கொண்டு எத்தனை முறை நாம் தேர்வுகளை செய்கிறோம்? நம் வாழ்க்கையை
நம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அழகை கொண்டும் கவர்ச்சிகரமானவர்கள் என்பதாலும் தேர்வு செய்கிறோம். பின்னர் உறவு ஏன் ஆழமற்றதாக உணர்கிறது என்று ஆச்சரியப்படுகிறோம். சில நேரம் வெற்றிகரமாக இருப்பவர்களை நாம் தேர்வு செய்கிறோம். பின்னர் நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம் என்று ஆச்சரியப்படுகிறோம். இந்த கதை ஆழமான உண்மைகளை நமக்கு கற்பிக்கிறது. மேலோட்டமான அழகு மெதுவாக மங்கிவிடும், இளமை மங்கிவிடும், புத்திசாலித்தனமும் கூட வயதுக்கு ஏற்ப குறையலாம். ஆனால் ஒருவரின் அன்பான குணம் காலப்போக்கில் வலுவடையவே செய்யும். அதுபோல ஒரு கனிவான நபர் மேலும் கனிவானவராக மாறுகிறார். ஒரு மென்மையான நபர் மேலும் மென்மையாக மாறுகிறார். ஒரு இரக்கமுள்ள நபர் அதிக இரக்கமுள்ளவராக மாறுகிறார். உள்ளே இருப்பது வெளிப்புறமாக அறியப்படும். அடுத்ததாக, நீங்கள் அன்றாடம் யாருடன் வாழ விரும்புகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானது. நீங்கள் துணையின் அழகை பார்த்து அல்லது அவர்களின் புத்திசாலித்தனத்தை விவாதித்து தினமும் காலையில் எழுந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அவர்களின் கருணை அல்லது அன்பான குணத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். நீண்ட காலத்திற்கு அவருடன் வாழும் வாழ்க்கையை சிந்தியுங்கள். திருமணம் என்பது ஒரு வருட திட்டம் அல்ல, அது ஒரு வாழ்நாள். இந்த தருணத்தில் உங்களை ஈர்ப்பதை மட்டும் பார்க்காமல் பல காலங்களுக்கு சேர்ந்து வாழும் வகையில் உள்ள குணம் உள்ளவரை தேர்ந்தெடுக்கவும். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே திருமணமானவராக இருந்தால் உங்கள் உறவில் அன்பையும் அக்கறையையும் வளர்த்து கொள்ளுகிறீர்களா? உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது தோற்றத்தை விட குணத்தை மதிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? ஏனென்றால் வாழ்க்கையின் முடிவில் நீங்கள் பல தருணங்களை திரும்பி பார்க்கும்போது அவர்கள் 20களில் எவ்வளவு அழகாக இருந்தார்கள் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்காது. வாதங்களில் அவர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அவர்களின் அன்பான செயல்களையும் வார்த்தைகளையும் நினைவில் வைத்திருப்பீர்கள். ஒவ்வொரு மென்மையான தொடுதலும், ஒவ்வொரு இரக்கமுள்ள செயலும் உங்கள் நினைவில் நிலைத்திருக்கும். ஒவ்வொரு கணமும் யார் பெருமையை விட அன்பையை தேர்ந்தெடுத்தார்களோ அவரே நம் மனதில் நிலைத்திருப்பார். இரக்கம் அமைதியான வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கிறது. ஒரு கனிவான துணைவர் மகிழ்ச்சியான வீட்டை உருவாக்குகிறார். ஒரு கனிவான இதயம் அனைவருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம். புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள் நண்பர்களே, கருணையை தேர்ந்தெடுங்கள். இதுவே விக்ரமாதித்யா மற்றும் வேதாளம் பற்றிய இன்றைய கதை. வாழ்க்கையின் மிக முக்கியமான தேர்வு பற்றிய ஒரு புதிர். இந்த ஞானம் உங்களுடன் எதிரொலிக்கிறதா என்று பாருங்கள். இந்த நினைவூட்டல் தேவைப்படும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே, அழகு கண்ணை பறிக்கிறது, புத்திசாலித்தனம் மனதை ஈர்க்கிறது. ஆனால் கருணை இதயத்தை வெல்லும். இறுதியில் இதயம் மட்டுமே முக்கியமானது. அடுத்த புதிர் வரை, அடுத்த சாகசம் வரை கருணையை தேர்ந்தெடுங்கள். அன்புடன் வாழுங்கள், அன்புடன் இருங்கள். விக்ரமாதித்யா மற்றும் வேதாளத்தின் அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம்.